வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நான் ஒரு பெரிய ஆஃபர், பெரிய வாய்ப்பை உங்களுக்கு கொடுக்கலான்னு இருக்கேன். இது எப்படி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி இப்போ கொஞ்சம் நேரம் பேசலாம். இன்றைய நவீன அறிவியல் உயர் தொழில்நுட்ப வளர்ச்சி எதை நோக்கி போய்கிட்டு இருக்குங்கிறது எல்லோரும் அறிந்ததே. எங்கே போயிடுச்சுன்னா இது அதிகார குவிப்பையும் தூய்ப்பவர்களோட குவிப்பு, அதாவது 99 பேர் சாப்பிட்றத ஒருத்தர் சாப்பிட்றதுக்கு ஆரம்பிச்சிட்டான். ஒருத்தர் கையில் ஏகப்பட்ட பணமும் டெக்னாலஜியும் அதிகாரமும் வந்துடுச்சு. அந்த ஒருத்தர் இந்த 99 பேர் தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறான். இனிமேல் இவங்களை பயன்படுத்தி நம்ம சம்பாதிக்கணும்னோ நம்ம வாழணும்னு தேவையில்லை. இவங்க இல்லாத போது இதை விட இன்னும் சிறப்பாக வாழலாம், சூழலும் மாறிடும், இவங்க தான் எல்லா கேடுகளுக்கும் காரணம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் உண்மை என்ன? இந்த 99 பேரோட வளங்களையும் வாழ்க்கையையும் பறித்து அதுக்காக அவன் பயன்படுத்துகிற டெக்னாலஜி மூலமாக இந்த உலகமே மாசுபட்டு போயிருக்கு. தண்ணியிலேருந்து ஆகாயம் வரைக்கும் எல்லாமே மாசுபட்டு போச்சு. இப்போ இந்த பூமியை விட்டுட்டு வேற எங்கேயாவது போய் தான் வாழ்ந்துடலாம் அப்படிங்கிற கற்பனைலாம் இருக்குது இந்த டெக்னாலஜிக்கெல்லாம் வாழ்ந்துறவங்களுக்கு. இது அந்த மாதிரி ஒரு சில பேர் மட்டும் வாழ்வதற்கான ஒரு சூழல் மட்டும் உருவாக்கிட்டு இருக்கு. அதை நோக்கி தான் எல்லாம் உலகத்தை விட்டுட்டு போயிட்டுருக்கானுங்க. அப்படிங்கிறத உணராமையே இந்த 99% மக்களும் தங்களுக்குள்ள போட்டி எப்படியாவது இந்த 1% பெறணும், அடையணும் அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. அது சாத்தியமில்லாத விஷயம். அப்படி சாத்தியமானால் கூட அவங்க பயனற்றவர்கள் ஆகிடுவாங்க. அவங்களும் இந்த 99% பேருக்கு எதிரானவர்களாக தான் ஆவாங்க. இப்போ நவீன அறிவியல் உயர் தொழில்நுட்பத்தில் எல்லா தகவல்களையும் உடனே தரக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற தொழில்நுட்பத்தை பற்றி பேசுகிறாங்க. அது இன்னும் வளர்ந்துக்கிட்டே போகுதுங்கிறாங்க. சாட்ஜிபிட்டிங்கிறாங்க, என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதனுடைய அல்டிமேட் ரிசல்ட் என்னவாக இருக்கும்? இங்கே இருக்கிற அனைத்து தொழில்களும் வீணாக போயிடும். எல்லா டெக்னாலஜியும் இது வரைக்கும் பயன்படுத்திக்கிட்டு இருக்க டெக்னாலஜி எல்லாம் அவுடேட் ஆகிடும். மக்களுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாயிடும். இப்போவே ஏகப்பட்ட பேர் வேலையை விட்டு போயிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் ஒரு 6 மாதம் 1 வருஷத்தில் பெரிய மாற்றங்கள் நிகழும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை மக்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. நம்மளுக்கு என்னென்னா நெட்டை தட்டோன்னா ஒரு சினிமா வந்தது கண்ணுக்கு முன்னாடி வந்தவங்க போகணும், அவ்வளோதான் நம்ம பார்க்குறோம், அவ்வளோதான் நமக்கு தெரியும். இல்லை, நம்ம ஒளியும் பார்த்த காலத்துலேருந்து இப்போ இருக்கிறத பார்த்தா இன்னும் பெரிய வளர்ச்சி பார்த்து தெரியுது. நமக்கு அந்த அளவு தான் ஒளியும் பார்க்கத்தான் கொஞ்சம் வேகமாக பார்க்குறோம், அவ்வளோதான் நமக்கு தெரியும். ஆனால் இவங்க நம்மளை முழுமையாக எப்படி சாப்பிட்றதுங்கிறத பற்றி யோசிச்சுருக்காங்க. இந்த டெக்னாலஜி வளர்ச்சி, இந்த சூழல் வளர்ச்சி எங்கே போகுதுன்னா மிகப்பெரிய அதிபருக்கு போயிட்டு எல்லாமே மாசுபட்டு போன அந்த பஞ்சபூதங்களும் திருப்பி தன்னை சரி பண்ண முயற்சி பண்ணிச்சுன்னு வச்சுங்களேன், அதனுடைய விளைவுகள் கிடைக்காது. இவனுங்க நினச்சிட்ருக்காங்க இந்த பைக்குக்காரனுங்க, இந்த பூமியை இல்லாமல் போனாலும் நாங்கள் வேறு எங்கேயாவது போய் வாழ்ந்துக்குவோம், அதுக்கான ஆராய்ச்சிகள் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அதுக்கான டெக்னாலஜி கிட்ட இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. இவன் புழுகிற ஒவ்வொரு ஆணையும் வீட்டில் பெரிய பாதிப்புகள் உண்டாக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது இவங்க உணர்றதில்லை. இவங்க என்ன கொடுக்குனாலும் அந்த காலத்தில் பெரியவங்க தன்னுடைய அருளாசியால் ஒரு வார்த்தையில் ஒரு செகண்டில் செஞ்சுக்கிட்டு இருந்த செய்திக்கிறாங்க. இவனுக்கு தேடல் கூட அதில் தான் இருக்குது. நம்ம சித்தர்களையும் ஞானிகளையும் நம்முடைய இலக்கியங்களையும் தேடுறானுங்க. என்ன தேடுறானுங்க? இவங்களுக்கு தேவையான டெக்னாலஜியை கண்டுபிடிக்கிறது, அந்த பேரறிவு இவங்க
அறிந்து கொள்ள இந்த சிற்றறிவால் முயற்சி பண்ணுறாங்க. சிற்றறிவின் வடிவத்துக்கு அந்த பேரறிவை மாற்ற பார்க்குறாங்க. அது சாத்தியமே கிடையாது. பேரறிவுங்கிறது அது தனி, அதனுடைய அது எல்லாமே எளிமையானது. ஒரு வினாடிக்கு குறைவான நேரத்தில் எல்லாம் நடந்து போகும், எல்லாம் மாறிடும். இவங்க மாற்றுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? இப்போ பேரறிவு ஒரு செகண்ட். அணுவுக்குள் அணுவாக இருக்கக்கூடிய இந்த ஆதிபிரான அந்த பேரறிவாற்றலை இவனுங்க கண்டுபிடிக்கிறதுக்கு பல்லாயிரம் கோடி செலவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பல்லாயிரம் கோடி பில்லியன் டாலர்களை வீணாக்கிட்டு இருக்காங்க. அது ஒழுங்காக இருந்தால் இவங்க இந்த உலகத்தில் எவ்வளோ பயிற்சி ஆகும். அவ்வளோ பெரிய அற்புதமான ஆற்றில் எளிமையாக தொழுவதற்கு நம்ம தமிழ் முன்னோர்கள் அழகான வழிகளை சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. இங்கே தவிர வேறு எங்கேயும் கிடைக்காது. நம்ம தேவைகளை புரிந்து கொள்வதற்கு, பூர்த்தி பண்ணுவதற்கு ஒரே அழகான வழி, மிக அற்புதமான மிகப்பெரிய டெக்னாலஜி எங்கே இருக்குன்னா, இந்த படிப்பறிவு இல்லாத எளிதான மக்கள்கிட்ட தான் இருக்கு. அறிவே அறவும் இல்லாமல் இருக்கக்கூடிய அறிவு, அதாவது படிப்பறிவை அனுபவறிவை முழுமையாக கைவிட்ட பிறகு வரக்கூடிய அந்த பேரறிவு தான் இப்போ நீங்கள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கிடைக்கிட்டு இருக்கிற ஒரு அறிவு. அந்த அறிவை நீங்கள் பெறுவதற்கு போகிற பாதை சரியில்லை. அது பலாயிரம் கோடி செலவு மட்டும் இல்லை, அந்த பலாயிரம் கோடி உருவாக்குறதுக்கு நீங்கள் செய்யக்கூடிய அழிம்புகள் இருக்குல்ல, கொடுமைகள், அதுவே அழிச்சிடும் உங்களை. எளிய வழியில் பெரியவங்கள்ட்ட இருந்து கற்றுக்கிற வேண்டிய விஷயத்த ரிப்போர்ட் தேடி வீணாக போகிறாங்க. இதுக்கு என்னால் அடையாளம் காட்ட முடியும். நிச்சயமாக உங்களுக்குள்ள இருக்க ஆற்றில் எளிமையாக தூண்டி விட முடியும். உங்களுக்குள்ள இருக்க பேரறிவு ஆற்றலை எளிமையாக தூண்டி மிக அற்புதமான உங்கள் வாழ்க்கை தேவைகளுக்கு பயன்படுத்துவதற்கு அந்த பெரிய டெக்னாலஜி என்னால் கைமாற்றி கொடுக்க முடியும். இதை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்படுறவங்க நேரம் வாங்க. நல்லது நண்பர்களே, நம்ம நேரில் சந்திப்போம். இல்லாட்டி என்னுடைய எண்ணுக்கு பேசுங்க. வாட்ஸ்அப் இருக்குது, மெயில் இருக்குது, எதுக்காக பேசுங்க. நம்ம இதை பற்றி விரிவாக விவாதிப்போம். உண்மையிலேயே உங்களுடைய தேவைகள் இது பூர்த்தி பண்ணப்படும் அப்படிங்கிற பட்சத்தில் இதை தவிர உங்களுக்கு வேறு வேலை இல்லை, வேறு ஆப்ஷனே கிடையாது. என்னை மாதிரி உள்ள ஆளுகளை தேடி பிடிச்சி இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட கற்றுக்கிறத தவிர உங்களுக்கு இந்த உலகத்தில் வேறு எதுவுமே வேலையாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதை தவிர முக்கியமான வேலை இந்த உலகத்தில் இல்லை, அதை விட பெரிய கல்வி இந்த உலகத்தில் இல்லை. சரி, நேரம் சந்திப்போம். மகிழ்ச்சி நண்பர்களே.